In Madurai, Tamil Nadu Minister Udayanidhi Stalin announced that he will be providing women welfare funds specifically for new startups. This initiative is aimed at supporting women and entrepreneurs by offering financial assistance to help them establish and grow their businesses. Stalin plans to visit women-run startup stalls in the Madurai district to personally access the progress and challenges faced by these enterprises. His visit underscores the government's commitment to empowering women through direct engagement and support. By providing funds and visiting these stalls, Stalin aims to boost the local economy and encourage more women to participate in entrepreneurship. மிகச்சிறப்பாக ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய மாண்புமிகு வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் அண்ணன் திரு மூர்த்தி அவர்களே, மாண்புமிகு தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறையுடைய அமைச்சர் அண்ணன் முனைவர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் திரு தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களே, அண்ணன் திரு சு வெங்கடேசன் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் வெங்கடேசன் அவர்களே, அண்ணன் பூமிநாதன் அவர்களே, வணக்கத்திற்குரிய மதுரை மாநகராட்சி மேயர் சகோதரி இந்திராணி பொன்வசந்த் அவர்களே, தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவன மேலாண்மை இயக்குநர் திருமதி திவ்யதர்ஷினி ஐஏஎஸ் அவர்களே, செயல் இயக்குநர் திருமதி ஸ்ரேயா சிங் ஐஏஎஸ் அவர்களே, மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சங்கீதா ஐஏஎஸ் அவர்களே, மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் திருமதி சூரியகலா கலாநிதி அவர்களே, மாநகராட்சி ஆணையாளர் திரு தினேஷ்குமார் ஐஏஎஸ் அவர்களே, கூடுதல் ஆட்சியர் டாக்டர் மோனிகா ராணா ஐஏஎஸ் அவர்களே, மாவட்ட வருவாய் அலுவலர் திரு சக்திவேல் அவர்களே, எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் திரு சேலப்பட்டி மணிமாறன் அவர்களே, துணை மேயர் அண்ணன் நாகராஜ் அவர்களே, கழக நிர்வாகிகளே, பத்திரிகை நண்பர்களே, நலத்திட்ட உதவிகளை பெற வந்துள்ள பயனாளிகளே, இந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவுக்காக கடுமையாக உழைத்த அரசு அலுவலர்களே, தமிழ்நாடு முழுவதிலுமிருந்து கலந்து கொண்டுள்ள அனைத்து மாவட்டங்களிலும் இந்த நிகழ்ச்சியில் இணைந்துள்ள மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளே, அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்ட அனைத்து அரசு அலுவலர்களே, இங்கு இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற வந்துள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, அம்மாக்களே, அக்காக்களே, தங்கைகளே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண்ணுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே அண்ணன் மூர்த்தி அண்ணன் பேசும்பொழுது, அமைச்சர் பேசும்பொழுது குறிப்பிட்டதை போல இந்த யானைமலை ஒத்தக்கடை பகுதியில் தான், இதே இடத்தில் தான் நான் கழகத்திற்கு பொறுப்புக்கு வருவதற்கு முன்பே 2018ஆம் ஆண்டு கழகத்துடைய மூத்த முன்னோடிகளுக்கு பொற்கையை வழங்குகின்ற நிகழ்ச்சியை நடத்தி காட்டினார். அது மட்டுமல்ல, சென்ற ஆண்டும் இதே மதுரையில கிட்டத்தட்ட 72,000 மகளிர் சுய குழு பெண்களுக்கு கடன் வழங்கும் நிகழ்ச்சியையும் சிறப்பாக நடத்தி காட்டினார். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியும் ஒரு மாநாடு போல நடத்தி காட்டியிருக்கிறார் என்றால், இப்படி மதுரை என்றாலே அண்ணன் மூர்த்தி அவர்கள் தான், மூர்த்தி என்றாலே அது கிட்டத்தட்ட ஒரு மாநாடு போல ஒரு நிகழ்ச்சி தான்.